இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் வந்து சௌந்தர்யாவை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்றாங்க. அங்கே உள்ளே கூப்பிட்டு என்ன விஷயங்கள் பேசினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சௌந்தர்யா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் வந்து கேட்குறாங்க, இப்போ என்ன எதுக்காக அழுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு எதுவுமே ஆர்கானிக்காக இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் சிம்பத்திக்காக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டில் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் இப்போ எங்கள் அப்பாக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் கேட்குறாங்க, உங்கள் அப்பா கிட்டே பேசணும் அப்படின்னா இப்போ உங்கள் அப்பா கிட்டே என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு அழுதா பிடிக்காது, எங்கள் அப்பா ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எதுக்கு அழுகிற அப்படின்னு தான் கேட்பாங்க அப்படின்னு சொன்னோடனே பிக் பாஸ் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஸோ உங்களை வந்து வெறும் க்யூட்னஸ்ன்னு தானே சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட வெறும் க்யூட்னஸ் இருக்குது, அதையும் தாண்டி ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது, அதையும் தாண்டி உங்கள்கிட்ட ஒரு தைரியம் இருக்குல்ல. இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு 60 செகண்ட் ரீல் வருது அப்படின்னா உங்களோட 14 வீக்கோட உங்களோட எஃபோர்ட்டை அந்த 60 செகண்டில் அவங்களால காட்டிட முடியுமா? அது முடியாதுல்ல. மக்கள் வந்து இப்போ 60 செகண்ட் ரீலில் வந்து ஒரு விஷயம் பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. ஸோ பிடிச்சவங்க க்யூட்டுன்னு சொல்லுவாங்க, பிடிக்காதவங்க கிரிஞ்ச் இல்லைனா சேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பிடிச்சவங்கள பார்ப்பீங்களா, இல்லை பிடிக்காதவங்கள பார்ப்பீங்களா? அது உங்களோட சாய்ஸ் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக நான் பிடிச்சவங்கள தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டபோது யார் வந்தா உங்களுக்கு? அந்த 17 லட்ச ரூபா நீங்கள் காசு லூஸ் பண்ணீங்களா, அப்போது உங்களுக்கு யார் வந்தா? இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தபோது யார் வந்தா அப்படின்னு கேட்கும்போது, யாருமே இல்லை யாருமே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இல்லை ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோடனே அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே வந்து பேசினார், நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி. அப்படியே அந்த ஒரு பிக் பாஸ் வந்து இவ்வளோ நேரம் போயிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்த சௌந்தர்யாவை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படியே மாற்றி, ஓகே இப்போ வந்து அவங்க நார்மல் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கே வந்து பிக் பாஸ் வந்து கொண்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக இல்லைன்னு சொல்கிறீங்கள, இந்த இவ்வளோ பெரிய ஒரு டெலிவிஷனில் ஒரு ஷோவில் ஒருத்தருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்கள் தைரியமாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதை ஒரு தைரியம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிக் பாஸ் சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து சரின்ட்டு பிக் பாஸ் எல்லாம் பேசிட்டாங்க, சௌந்தர்யாவும் ஓகே ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பிக் பாஸ் கிட்டே வந்து, பிக் பாஸ் நீங்கள் எப்போ வருவீங்க இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லையே பாஸ் அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்கள் மனசில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிக் பாஸ் ஐ லவ் யூன்னு சொல்லி, ஏன்னா நான் மீல்ஸ்ன்னு சொன்னாவே உங்களுக்கு ரூல்ஸ் தானே கேட்கும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பிக் பாஸ் வந்து ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ நீங்கள் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு அப்படிங்கலாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ டூ பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடைசியாக. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து சௌந்தர்யா ஓகேவாயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கன்ஃபெஷன் ரூமில் இவ்வளோ நேரம் நடந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.